Dear students, parents, subscribers of Saitechinfo channel, அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எங்கே பார்த்தாலும் நியூஸ் பரவிட்டு இருக்கு. 10th examination for CBSE is cancelled. அதுக்கப்புறம் போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் 12 எக்ஸாமினேஷன்ஸ். இதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 11th ஸ்டாண்டர்ட் வரையிலும் எக்ஸாமினேஷன் இல்லை, ஆல் பாஸ் அப்படிங்கிற நிலைமையில் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் சென்ட்ரல் போர்டை பேஸ் பண்ணி இந்த 12th எக்ஸாமினேஷனை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பர்டிகுலராக 10th ஸ்டாண்டர்ட் கேன்சல் பண்ண மாதிரி 12th ஸ்டாண்டர்டை கேன்சல் பண்ணுறதில் சில சிக்கல்கள் இருக்குது. அதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது இது எதனால் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த விஷயம். இது எல்லாம் இந்த covid19 செகண்ட் வேவ் வந்த ஒரு அதிர்ச்சி தான். ஏற்கனவே 1 இயராக நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் திறக்க முடியல. அதுக்கப்புறம் இடையில திறந்தாங்க, மறுபடியும் மூடுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டிவாக சில ஸ்டாண்டர்ட்ஸுக்கு போயிட்டு இருந்தது. அதில் டிஃப்ரெண்ட் மீட்டிங் டைப்பில், லேர்னிங் டைப்பில், ஆன்லைனில், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது. இதில் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேஜி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையிலும் இங்கே அவங்களுக்கு ஸ்கூல் திறக்காததுனால ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. அடுத்தது கிளாஸ் நேரடியாக போக முடியல, விளையாட முடியல. ஏன்னா ஸ்கூலுக்குன்னு போனால் அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்கும், அந்த ஆக்டிவிட்டியும் போயிடுச்சு. அதோடு இல்லாமல் இப்போ பேரண்ட்டு தான் டீச்சராக உட்காந்து சொல்லித்தர மாதிரி ஆயிடுச்சு. அவங்கள என்ன பண்ணுறாங்க, அதுவும் ஆஃபீஸ் கோயிங் பேரண்ட்னாக்க சொல்லவே வேண்டாம், ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ஆஃபீஸில் லீவை போட்டுட்டு ஏதாவது ஒரு சிரத்தையுள்ள பேரண்ட்டெல்லாம் அந்த மாதிரி சொல்லித்தராங்க. அண்ட் ஆஃபீஸே இல்லை, அதுவே ஆன்லைன் ஆஃபீஸ் அப்படிங்கிறப்போ, ஹோம் ஆஃபீஸ் அப்படிங்கிறப்போ, ஸோ நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரி வீடே ஸ்கூல் ஆகிடுச்சு, அது யூனிவர்சிட்டியாக ஆகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஜாலியாக. ஸோ இந்த லெவலில் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், ரெகுலராக ஸ்கூலுக்குன்னு அனுப்புறது எதுக்காக அப்படின்னாக்கா, ஸ்கூல் அப்படிங்கிறது அது ஒரு தனி உலகம். இந்த உலகத்தில் அது ஒரு குட்டி சொசைட்டி. இந்த சமூகத்தில் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறது அப்படின்னு சொல்லித்தரது தான் ஸ்கூல். இதில் வெறும் எஜுகேஷன், அதாவது நாலேஜ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, எப்படி இணக்கமாக இருக்கிறது, இது எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இது எல்லாமே கேஜி பசங்களுக்கு இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயந்தான். இன்ஃபேக்ட் நானே பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கலான் இருக்கேன். அதாவது கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள பேரண்ட்ஸ்லாம் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றதுக்கு அவங்களுடைய கமெண்ட்ஸை கூட கொடுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நம்ம ஒரு வீடியோ பண்ண முடியும். அடுத்தது 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரையிலும் அங்கேயும் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ற ஒரு செட்டப்பை உருவாக்கிட்டாங்க. ரெகுலர் ஸ்கூல் எடுக்க முடியல. அண்ட் எல்லா ஸ்கூலும் 10th கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, 11th கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, 12th கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் சில ஸ்கூலில் 11th கூட கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் யார் போவாங்களோ அவங்கள மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலான்ற லெவலில் இருந்தது. அவங்க கிளாஸ் எடுப்பாங்க, புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறது தெரியாது. ஆன்லைன் கிளாஸில் ஒரு 60 பேர் 70 பேர் உட்கார வச்சு, அது மீட்டிங்கில் உங்களுக்கே தெரியும் நம்மளோட பேண்ட்வித் லெவல்லாம் என்ன அப்படின்றத. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சீரியஸாக இருப்பாங்களான்றது தெரியாது. இருந்தாலும் அவங்க கடமையாக, டீச்சர்ஸ் அவங்க கடமையை பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன பெரிய பிரச்சனைன்னா, டெக்னிக்கல் ப்ராப்ளம், நெட் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு இஷ்யூஸு. ஸோ அப்போது continuity of learning or continuity of education or consistency of education அப்படிங்கிறது அமையலைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு ஃபேமிலியில் 2-3 பேர் ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிற மாதிரி ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இன்னும் பிரச்சனை தான்.
அதில் ஏதாவது லிமிட்டட் சிஸ்டம்ஸ் தான் இருக்கும். சில பேர் வந்து மொபைலை வச்சுக்கிட்டே பண்ணுவாங்க. கண்ணு கெட்டது தான் மிச்சம். எனக்கு தெரிஞ்சு பல பேரண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஆரம்பத்தில் வந்து இந்த ஆன்லைன் கோச்சிங், ஆன்லைன் எஜுகேஷன், ஆன்லைன் கிளாஸ் ரூம் இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு டிவைஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அது அப்படி அப்படியே போய் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இந்த பசங்க ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறதில் அப்படி டைவர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னாக்கா வீடியோஸ் பார்க்குறது, அதை பார்க்குறது, தென் அடிக்ஷன் டு சோசியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஃபஸ்ட்டு டு 9th ஸ்டாண்டர்டோட ஸ்டூடெண்ட்டு, அவங்க பேரண்ட்டு, நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க. அவங்க என்னென்னலாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் கோர் சப்ஜெக்ட்ஸான மேக்ஸ், சயின்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், சோசியல், இதிலெல்லாம் பயங்கர லேப்ஸஸ். அவங்களுக்கு ஆக்டிவிட்டி இல்லாமல் போச்சு. அதோடு இல்லாமல் தட் இஸ் லேப் ஒர்க்கு கிடையாது, லைப்ரரி ஒர்க்கு கிடையாது, எல்லாமே ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை இன்னும் எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணுறது, அது மூலிமா எப்படி தன்னைத்தானே ஸ்பாயில் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுல தான் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பர்டைஸ் ஆகிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு கேட்கவே வேணாம். அவங்க ஏற்கனவே தட் இஸ் மொபைல் ஹேண்ட்லிங்கில் எக்ஸ்பர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் மிஸ்யூஸ் தான் நிறைய பண்ணியிருக்காங்க. முக்கால்வாசி பேர் இதில் அடிக்ஷன் ஆகி போயிருக்காங்க. சோசியல் மீடியாவில் ஆன்லைன் கேம்ஸ்லேயும் அடிக்ஷன் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அது மூலியமாக பல பிரச்சனைகள் இருக்குது. அண்ட் அப்படிப்பட்ட ஸ்டேஜில் அவங்களுக்கு சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் போச்சு. ஏன் அப்படின்னாக்கா, நோ எக்ஸாமினேஷன் அது வேறு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கவர்மெண்ட் தான் என்ன பண்ணோம், அவங்கள சொல்லியும் குறை இல்லை. ஸோ ஸ்டாண்டர்ட் 11 கேட்க வேணும். ஸோ அவங்களும் அதே மாதிரி தான், நமக்கு என்ன 12th வந்தோன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலைமையில் ஆயிடுச்சு. பல பேருக்கு தெரியாது, நீட் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இதிலெல்லாம் வந்து 45% ஆஃப் ஸ்டாண்டர்ட் 11 தான் கேட்குறாங்கன்றது அந்த விதி கூட அவங்களுக்கு தெரியல. பாவம். அவங்களும் வந்து முந்தியெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தட் இஸ் ஸ்டாண்டர்ட் 11லேயே கோச்சிங்லாம் பயங்கரமாக இன்வால்வ் பண்ணி 10th படிக்கிறப்பே நான் வந்து 11th ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ அந்த டோட்டலாக அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போச்சு. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்கூலே இல்லை அப்படிங்கிறப்ப என்னத்த கோச்சிங் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சில பேரண்ட்ஸ்க்கும் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே நிலைமை தான். அண்ட் முக்கால்வாசி பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, 12th படிச்சுக்கிட்டால் போதும், அங்கேருந்து போர்டு எக்ஸாமினேஷன்லேருந்து அப்படியே எழுதிட்டு அப்படியே நீட்டுக்கிட்டலாம் எழுதிட்டு போயிடலாம் அப்படின்ற லெவலில் இருக்காங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 11th போர்ஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 9th 10th முக்கியமான பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் 9th இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாக மறந்துடுறாங்க. என்னை கேட்டால் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கோச்சிங், ஒரு அடிஷ்னல் கோச்சிங், ஒரு ப்ரொஃபஷனல் கோச்சிங், இந்த மாதிரி இதெல்லாம் டார்கெட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 9th ஸ்டாண்டர்ட்லேயே அலர்ட்டாக இருப்பாங்க. 9thலேருந்து நாங்கள் யூஸ்வலாக சொல்கிறது 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையிலும், தட் இஸ் 4 years கடுமையாக உழைச்சோம் அப்படின்னாக்கா 4 decades நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஜிம்முன்னு இருக்கும், நிம்மதியாக இருக்கலாம். இல்லாட்டினா கடைசி வரையிலும் நமக்கு என்ன வேலை, 55 வயசில் கூட என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமையில் தான் ஆகிடும். அடுத்தது இங்கே ஸ்டாண்டர்ட் 12 பற்றி கேட்க வேண்டாம். ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க ஓரளவு சீரியஸாக தான் படிக்க ஆரம்பித்தாங்க. பட் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா தட் இஸ் ஒரு கேரியர் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்? பிகாஸ் போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ இல்லை அப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஃபுல்லாகவே ஆன்லைன். இடையில ப்ராக்டிக்கல், அது சில அறிவுஜீவிகள்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்லேயே ப்ராக்டிக்கல் பண்ண வேண்டியதானே அப்படின்லாம் சில கமெண்ட்ஸ்லாம் வந்தது. அது வந்து ரொம்ப ஜோவியலாகவும் இருந்தது. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அங்கே லேப் ஒர்க்கில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் எல்லாமே ஆன்லைனில். ப்ராபப்ளி அவங்க வந்து இந்த விர்ச்சுவல் லேபை பற்றி சொல்லியிருக்கலாம். அதுக்காக பியூரெட்டை டைட்ரைட் பண்ணணும் அப்படின்னாக்கா பட்டனை தட்டினா பொட்டாசியம் பர்மாங்கனேட்டை கொட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தா வேடிக்கையாக தான் இருக்குது. அந்த யூகமே வந்து ஒரு தமாஷ் தான். அடுத்தது ஸோ இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் சில ஸ்கூலில் வந்து ப்ராக்டிக்கல் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேபை காமிச்சிட்டு போனது தான். அதுக்கப்புறம் ரெக்கார்டு இது அதோடு அவ்வளோதான். எனிவே, ஸோ நமக்கு நாமளே ஏமாற்றிக்கிற ஒரு எஜுகேஷன் செட்டப்பில் தான் நாம் இருக்கோம். அதுலேயும் ஏமாந்து போகிற பேரண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. இதில் சாதாரணமாகவே ஒரு 6, 7, 8 இல்லாட்டினா லெஸ் தேன் 10 ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லாட்டினா எந்த ஆடியன்ஸ் ஆகட்டும் இஃபெக்டிவாக ஆன்லைனில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம். ஒரு லேர்னிங் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கலாம்.
ஆனால் 50 ஸ்டூடெண்ட்ஸு 80 ஸ்டூடெண்ட்ஸுன்னு வச்சுட்டு ஆன்லைனில் பண்ணால் அதோட நிலைமை என்ன ஆகுன்றது உங்களுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் சில பேரண்ட் என்ன நினைக்கிறாங்க, அங்கே ஸ்கூலில் ஆன்லைன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் கோச்சிங் சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள ஒரு மென்டார்ஸாக ப்ரைவேட் டியூட்டர்ஸாக வந்து பார்த்துக்கிட்டு அவங்க எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. சம் பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல்லேயே ஆன்லைன் கோச்சிங் பண்ணுறாங்க, ஸோ நான் டைரக்ட் கோச்சிங் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்கனாக்கா அதையும் கட் பண்ணுறதுல தயாராக இருக்காங்க. எனிவே, அடுத்தது இந்த டிலேடு அட்மிஷன், அது காலேஜ்லேயும் டிலேடு அட்மிஷன் ஆக போகுது. ஸோ அப்புறம் நம்ம என்ன எல்லாருக்கும் அட்மிஷன் கிடைக்க போகுது இல்லை? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் செவரல் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் அட்மிஷன் டோட்டலி க்ளோஸ்டு பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அட்மிஷன். ஸோ பர்மனெண்ட்லி க்ளோஸ்டு. இப்போ டெம்பரவரிலி க்ளோஸ்டு அப்படின்னு சொன்னால் கூட பர்மனெண்ட்லி க்ளோஸ்டு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் புதுசாக போட்டு அருமையாக பண்ணாங்க. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஸோ டிமாண்டுக்கு மேலே சர்ப்ளஸாக வந்தாச்சு சப்ளை. ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து யார் வேணாலும் எதை வேணால் படிக்கலாம் அப்படின்ற லெவலில் வந்தாச்சு. என்ன ஒன்று, இன்ஸ்டியூட் நேம் தான் டிஃப்ரெண்ட் ஆக போகுது. பட் டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் பிஇ, பிஎஸ்சி, பிடெக்கு யார் வேணால் எது வேணால் படிக்கலாம், பைசா இருந்தா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ரியல் சீரியஸ்னஸ், த டீப்பர் லேர்னிங், த டீப் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு. அதனால தான் எந்த ஸ்கில் செட்டுமே இல்லாமல் ஒரு இன்ஜினியர் உருவாகிறாரு, அது வேலை இல்லாமல் தடவுறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பேசிக் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்தது யூஜிலன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலேஜஸ்லாம் க்ளோஸ்டு, இன்ஜினியரிங் காலேஜஸ் க்ளோஸ்டு. இது பர்மனெண்ட்லி க்ளோஸ்டு. சில இன்ஜினியரிங் காலேஜ் ஆல்மோஸ்ட் 200 இன்ஜினியரிங் காலேஜை க்ளோஸ்டு பண்ணதாக கேள்விப்பட்டேன். அதுக்கு அடுத்தது தட் இஸ் இப்போ காலேஜஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆன்லைன் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் இன்ஃபேக்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஓரளவு தேவையில்லை, அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள கேண்டிடேட்ஸ் எல்லாம் சீரியஸாக தான் கவனிக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் அப்படிங்கிறது ப்ராபப்ளி 12th மேலே நல்லா செட் ஆகும், ப்ரொவைடட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால். அதுக்கடுத்தது பிஜி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையிலும் தட் இஸ் லேர்னிங் சொல்யூஷன்ஸ் இருக்குது, வீடியோ லெக்சர்ஸ் இருக்குது, வீடியோ லைப்ரரி இருக்குது, விர்ச்சுவல் லைப்ரரி இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் காலேஜில் டிபார்ட்மெண்ட்டில் போய் அதுவும் ப்ராக்டிக்கல்லாம் உள்ள செட்டப்லாம் எல்லாமே ஆன்லைனில் பண்ண முடியாது. அது நேரடியாக போய் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அதில் சீரியஸான லேப்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான யூஜி, பிஜி, 12th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய எஜுகேஷனை முடிச்சுட்டு ஒரு தொழிலுக்காக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணலான்னு வந்தால் அவங்க நிலைமை எப்படி இருக்கும்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இது எப்படின்னாக்கா, தட் இஸ் ஒரு ஆட்டோக்காரு, அவர் ஓட்டவே தெரியாது, இன்றைக்கி நம்மளை வச்சு தான் ட்ரை பண்ண போகிறாரு அப்படின்ற லெவலில் நாம் அந்த ஆட்டோவில் ஏறுற மாதிரி இருக்கும். இவங்க தொழில் பண்ண ஆரம்பித்தா, இவங்க ஒரு இன்ஜினியரிங், நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், டிகிரி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கட்டடக்கலையில் பூந்தாங்கன்னாக்கா அந்த கட்டடம் எத்தனை நாளைக்கு இருக்குங்கிறது இட்ஸ் அ பிக்கஸ்ட் டவுட் தான். ஸோ பேசிக்காகவே நம்ம எதையோ ஒன்று இழந்துட்டு இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா இருக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, அவங்களோட இதையும் சேர்த்துட்டு நம்ம அதுக்கான ஜென்ரல் சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபைனல் லெவலாக பிஹெச்டி தான் ஒரு படிப்போட மணிமகுடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பயங்கரமாக லேப்ஸஸ் இருக்குது. என்னென்னா ஒரு லைப்ரரி ஆக்டிவிட்டி ஒன்றும் பண்ண முடியல, லேப் ஒர்க்கு பண்ண முடியல, ஏன்னா காலேஜ் டிபார்ட்மெண்ட் திறந்தால் தானே. அதுக்கப்புறம் நோ டிஸ்கஷன் வித் த கைட்ஸும் என்னென்னா பொறுமை இழந்துட்டாங்க ஆல்மோஸ்ட்டு. இப்போல்லாம் சரியான கைடு கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி கிடைச்சா அந்த கிடைச்ச கைடோடு டிஸ்கஸ் பண்ணுறதும் இல்லை, எல்லாமே ஆன்லைனில் விர்ச்சுவலாக இருக்கா அப்படின்ற மாதிரி அப்படி தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. ஆன்லைன் ஒரு ஸ்டேஜில் இவங்க பிஹெச்டி தீசிஸ்லாம் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிட்டு ஆன்லைன் வைவாக்கு தயாராகிறாங்களா அப்படின்னாக்கா ஓப்பன் வைவாக்குன்னு இப்போ அதுவே வந்து ஆன்லைன் வைவா நடத்தலாமான்ற லெவலில் வந்துச்சு. ஸோ அப்போது என்டையர் எஜுகேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் கேஜி டு பிஜி அண்ட் ஆல்சோ அப் டு பிஹெச்டி இந்த எஜுகேஷன் செட்டப் எல்லாமே பயங்கரமாக ஸ்பாயில் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இம்பேக்ட் ஆஃப் covid19 அப்படிங்கிறது எஜுகேஷனில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கு நாம் என்ன பண்ணணும், ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெகுலர் ஸ்கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் பண்டைய காலத்தில் இருந்ததா, இல்லட்டா தட் இஸ் ஒரு லாஸ்ட் செஞ்சுரியில் இருந்ததா?
தாமஸ் ஆல்வா எடிசன், நியூட்டன் இவங்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் படிச்சுட்டு தான் வந்தாங்களா, பெரிய சயின்டிஸ்ட் ஆனாங்களா? ஸோ அவங்க டிகிரியெல்லாம் இல்லாமலே அவங்க வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக உருவாகலையா? அதுக்கப்புறம் அந்த ராஜராஜ சோழன் பெரிய பெரிய கட்டடத்தெல்லாம் கட்டலையா? தாஜ்மஹால் கட்டலையா? எத்தனையோ கட்டடக்கலைகள் வளரலையா? ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் ஒரு ப்ராப்பர் ஸ்கூலிங் இந்த மாதிரி வெஸ்டர்னர்ஸ் கொண்டு வந்த ஸ்கூல் வந்ததுனால தான் இருந்ததா? இதுக்கு முன்னாடி நம்ம படிப்பே இல்லையா? படிப்பு இல்லாத ஜென்மமாக இருந்ததா அப்படின்னு பார்த்தா தமிழ்லேயும் நம்மளுடைய இந்திய மொழிகள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மொழி சார்ந்த, கல்வி சார்ந்த, கலை சார்ந்த படிப்புகள்லாம் பயங்கரமாக படிச்சிருக்காங்க. அங்கே எல்லாமே மிகச்சிறந்ததாக செயல்பட்டு கொண்டு இருந்தது என்னன்னு பார்த்திங்கன்னா குருகுல கல்வி தான். ஸோ ஒரு குரு அவரை பேஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல், ஒரு எஃபிஷியன்ட் மேன் இனிமேட்டுக்கு ப்ராபப்ளி ஃபேஷன் கோஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி இங்கே யார் யாரெல்லாம் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டோ, யார் யாரெல்லாம் எந்த ஸ்கில் செட்டில் எக்ஸ்பர்ட்டோ, ஸோ அவங்க பின்னாடி போகிற மாதிரி நிலைமைக்கு வந்தாச்சு. ப்ராபப்ளி கவர்மெண்ட்டோ இல்லாட்டினா ஸ்கூல் செட்டப்போ, போர்டோ, யூனிவர்சிட்டியோ வெறுமனே எக்ஸாமினேஷன் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அவங்கவுங்களா படிச்சுக்கலாம் அப்படின்ற லெவலில் தான் வரும் போல இருக்குது. குருகுல கல்விக்கு மறுபடியும் ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறத என்னை பொறுத்தவரையில் நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட்டில் கொடுங்க. Thank you very much for watching this video.